வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தலைமுறைகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆபீஸில் இருந்து வந்து சாயங்காலம் டீ ஆகிவிட்டது. அலுமினிய ஈசி சேரில் கால் பகுதியை நீட்டிவிட்டு ஹாயாக இரண்டு காலையும் மேலே தூக்கி வைத்து சாய்ந்து கொண்டு பைப்பை எடுத்து பற்ற வைத்துக் கொள்கிறார் ராம். பப்பாளி பழம் போல் சிவந்த மேனி, விளிம்பில்லாத மூக்கு கண்ணாடி. வாழ்க்கையில் அவர் கண்ட முன்னேற்றம் சின்னஞ்சிறு தொப்பையாகவும் உடம்பில் பூசி விட்டாற் போன்ற பளபளப்பாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாடநாசுக்காக வாயில் பைப்பை மாட்டிக்கொண்டே நுனி நாக்கால் பேசுவதில் இருந்து சகல பழக்க வழக்கங்களிலும் வெள்ளைக்கார தோரணையே. வெளிநாட்டு நிறுவனத்தோடு நீண்ட நாள் சேர்க்கையின் விளைவு. பைப் சரியாக பற்றவில்லை. சுத்தம் செய்யும் கம்பியை எடுத்து குத்தி சுரண்டி அதை சுத்தம் செய்கிறார். மறுபடி புகையிலை தூளை நிரப்பி பற்ற வைக்கையில் சரளா வருகிறாள். கையில் ஒரு கடிதம். புப் புப் என்ற புகையை இழுத்து விட்டு கொண்டே, என்ன சரள், போஸ்டா என்று கேட்கிறார். காலையில் வந்தது. உங்கள் பெண்ணுக்கு 25 வயதானது. உங்களை தவிர பாக்கி எல்லோருக்கும் நினைவிருக்கிறது. அவளுக்கு இப்ப பர்த்டேயா? என்ன பிரசன்ட் ஏதாவது வாங்கணுமா? இப்ப எங்கே பர்த்டே வந்தது? அவள் டிசம்பரிலே பிறந்தவள்ங்கிறது கூட மறந்து போச்சா? லட்சணம்தான். அவள் கல்யாண விஷயமாகத்தான் லெட்டர் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த யோசனை கூட இல்லையே? கொஞ்ச நாட்களாகவே அவள் பேச்சு வாக்கில் பிரஸ்தாபித்து கொண்டிருக்கும் விஷயம்தான். கவலைப்படாத, இன்னும் 7-8 மாசம்தான் இருக்கு ரிட்டையர் ஆவதற்கு. அப்புறம் வேற என்ன வேலை? பெண்ணுக்கு கல்யாணம் பண்றது, பேத்தியை கொஞ்சறது. ம் மாப்பிள்ளையே பார்க்கல, பேத்தியை கொஞ்சறதாம். ஊர்ல இருந்து மாமா ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்கார். ஜாதகமா? அதிலெல்லாம் என்ன இருக்கு? யாருக்கு வேணும் இந்த ஜாதகமும் கீதகமும்? சுத்த நான்சென்ஸ். அதிசயமா இருக்கே நீங்க சொல்றது. எத்தனை நாளா இப்படியோர் அபிப்பிராயம்? சரளா நீட்டி முழக்கியதை கேட்டு அவருக்குத்தான் அதிசயமாயிருந்தது. அப்படியானால் நீ நம்புறையா இதையெல்லாம் என்றார். அத்தனை நாளில் அவளை ஆசார அனுஷ்டானங்களை விடாமல் கடைபிடிப்பவளாய், பூஜை புனஸ்காரம் விரதம் ஜபம் என்று 10ஆம் பசலி மனைவியாய் அவர் பார்த்ததில்லை. பெயருக்கேற்றபடி சரளமாக காலத்தையும் சூழ்நிலையையும் ஒட்டிய நாகரீக சீமாட்டியாகத்தான் கண்டிருக்கிறார். என்ன அப்படி பாக்குறீங்க? இதுவரை நம்ம குடும்பத்துல எந்த கல்யாணம் ஜாதகம் பார்க்காமல் நடந்திருக்கு? மைதிலிக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போது உங்க அக்கா 1000 ஜாதகம் பார்த்திருப்பாளே. கிச்சுவுக்கு செவ்வாய் தோஷம்னு தள்ளி கொண்டே போகலையா? இல்ல போன மாசம் ராஜாமணி கல்யாணத்துக்கு கூட? கைகளை ஆட்டிக்கொண்டு அடுக்கடுக்காய் உதாரணங்களை பொழியும் சரளா புது மனுஷியாய் தோன்றுகிறாள். 3ஆம் வருடம் அவர் அக்கா மைதிலிக்காக ஜாதகங்களை அலசி கொண்டிருந்த போது ஒரு சமயம் இவளே, இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும் போல இருக்கு என்று நொடித்ததாக ஒரு நினைவு. இப்போது தன் பெண்ணுக்கு கல்யாணம் என்றவுடன் சரளா ஜாதகத்தை பற்றி பேசுவாள் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லைதான். அதிலும் எவ்வளவு ஆழமான அபிப்பிராயம் அம்மாவுக்கு என்று நினைத்து கொள்கிறார். அவள் சொன்னதெல்லாம் அவருக்கு தெரியாததல்ல. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் அவள் குறிப்பிட்டவர்களுக்கும் இவர்களுக்கும் எத்தனை வித்தியாசம்! சென்னை கோடம்பாக்கத்தில் சினிமா ஸ்டுடியோக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் அக்காவுக்கும் இங்கே டில்லி சாணக்கியபுரியில் சரளாவுக்கும் எந்த பாலமும் ஈடுகட்டாதே. கை கடிகாரத்தை பார்க்கிறார் ராம். மணி 6:30 தாண்டி விட்டது. இரவு 8 மணிக்கு ஒரு டின்னர், 7:30க்கே காக்டெயில்ஸ் ஆரம்பம். இப்போது ஏதாவது விவாதத்தில் இறங்கி இவள் மூடை கெடுப்பானேன் என்று தோன்றுகிறது. மேலும் இப்போதே இவள் ட்ரெஸ் செய்து கொள்ள ஆரம்பித்தால்தான் 7:15 வீட்டை விட்டு கிளம்பி நேரத்துக்கு போய் சேர முடியும். எம்பசி டின்னருக்கு கிளம்பலையா நீ? ஓ எஸ், 7:30 மணிக்கு தானே. நான் ரெடி. கல்யாண பேச்சை அத்தோடு விட்டுவிட்டு மாடிக்கு போகிறாள் சரளா. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திருந்தால் போதும். ஈசி சேரில் பின்னும் நன்றாக சாய்ந்து கொண்டு புகையை இழுத்து விடுகிறார் ராம். ஹாய் டாடி. குரலில் இருந்தே அவர் மகள் சுமன் என்று தெரிகிறது. பஸ் கண்டக்டரை போல தோளில் இருந்து தொங்கும் பையை ஆட்டிக்கொண்டு எதிரில் வந்து நிற்கிறாள்.
6 அங்குல உயரம் ஹீல் வைத்த செருப்பு. அதையும் மறைத்து கொண்டு தரையை மெழுகுவது போல புரள புரள யானைக்கால் பேண்ட். மேலே கையில்லாத பனியன். தலைமுடி எல்லாம் வழித்து வாரி பின்னால் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிய எலுமிச்சங்காய் குடுமி. மகளின் தோற்றத்தை ஏற இறங்க பார்க்கிறார் ராம். டாடி, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சுஷ்மா வீட்டில் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டி. நான் இப்பவே போறேன். உங்க டின்னர் முடிஞ்சு நீங்க திரும்பி வரச்சே என்னையும் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? இல்ல என் ஃப்ரெண்டு யாரையானும் கொண்டு வந்து விட சொல்லட்டுமா? எங்க டின்னர் முடியறதுக்கு ரொம்ப நாழியாகுமே. உனக்கும் அவ்வளவு லேட் ஆகுமா? அவள் அப்பா அம்மா எல்லாம் டூர் போயிருக்காங்க. நாங்க வச்சது தானே சட்டம். ஆனா முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிட்டாளாம். அது சரி, ஒரு பார்ட்டிக்கு போறதுன்னா இதுவா ட்ரெஸ்? ஒழுங்கா எதையாவது போட்டுக்கொள்ள கூடாதா? ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? உங்க டின்னர் ஆட்டம்னு நினைச்சீங்களா? உங்க ஐடியாவே தனி டாடி. அவள் சிரிக்கிறாள். பிறகு, ஹாவ் அ நைஸ் டைம் டாடி. யாரோ சிநேகிதருக்கு தோழமையுடன் சொல்வது போல சொல்லிவிட்டு போய் சேருகிறாள் சுமன். என்ற பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்திருக்கிறார் ராம். இப்போதுதான் இவள் கல்யாணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஜாதக பரிவர்த்தனை ஆரம்பிக்கவில்லை என்று குறைபட்டு கொண்டு போகிறாள் சரளா. அப்படியெல்லாம் சாஸ்திரப்படி செய்வதானால் இவள் இந்த ட்ரெஸ்ஸிலே மணையில் உட்கார்ந்து கொள்வாளா? இல்லை இவளை சரி கட்டி 9 கஜம் உடுத்தி கொள்ள வைத்து விடுவாளா சரளா? அந்த சாமர்த்தியத்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே தான் கிளம்ப ஆயத்தமாகிறார் ராம். இவர்கள் போகும்போதே பார்ட்டி களை கட்டி இருக்கிறது. இவர் அறிந்த சரளாவாக அவள் சகஜமாக அங்கிருந்த பிரமுகர்களுடன் கை குலுக்கிக் கொண்டே புன்னகையுடன் குசலம் விசாரித்து கொண்ட வளைய வருகையில் இவளுக்குள் வேறு ஒரு சரளா மறைந்திருப்பதாய் ராமுவுக்கு தோன்றுகிறது. அவளுக்கு 49 வயது என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படி அலங்காரம், சாயந்தடவிய கூந்தலை எடுப்பாக தூக்கி கட்டிய விதத்தில் இருந்து நாசுக்காக சுற்றிய நைலக்ஸ் வரை பொருத்தமான நிறத்தில் விரல் நக சாயங்கள் வரை பார்த்து பார்த்து செய்த அலங்காரம், கட்டி காத்த உடல் வனப்பு. அக்காவை போல பெண்ணுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்கிறாளே, பாக்கி விஷயங்களில் அக்காவை போலவா இருக்கிறோம், வாழ்கிறோம், நடந்து கொள்கிறோம்? தொங்க தொங்க 4 வடம் சங்கிலியும் மஞ்சள் சரடுமாய், வைர பேசரியும் பட்டு புடவையுமாய். அக்கா காலையில் சுப்ரபாதமும் மாலையில் சகசிர நாமமுமாய் வளைய வருபவள். இங்கேயோ தினமும் இந்த மாதிரி பார்ட்டி, கிளப், சினிமா என்று என்கேஜ்மெண்ட் இல்லாவிட்டால் இவர்களுக்கு சரிப்படுவதில்லை. பூஜை புனஸ்காரம் என்பதால் பண்டிகை நாட்களில் கூட இல்லை. வீட்டில் உள்ள வெண்கல வெள்ளி குத்து விளக்குகள் கூட பாலிஷ் செய்யப்பட்டு ஹாலில் அலங்கார பொருட்களாக மின்னுகின்றனவே தவிர ஏற்றப்படுவதில்லை. இன்னும் யாரோ புதிதாக வந்தவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சரளா முகத்தில் வரவழைத்து கொண்ட மலர்ச்சியுடன் கை குலுக்குகிறாள். முன்பு ராம் சின்ன வயதில் திருநெல்வேலியில் ராமநாதனாக இருந்தபோது அவருடைய அம்மாவுக்கு கடும் ஜுரம். நாட்டு வைத்தியர் வந்தார். அம்மாவின் கையில் பட்டு துணி ஒன்றை போட்டு நாடி பிடித்து பார்த்தது சட்டென்று நினைவுக்கு வருகிறது. எவ்வளவு தூரம் தாண்டி வந்தாயிற்று. ஆனாலும் சில விஷயங்களில் மட்டும் மூடத்தனமா ஏன் இப்படி? சரளா அருகில் வருகிறாள். என்ன, மூடு சரியில்லையா? இப்படி தனிச்சு நின்னுகிட்டு உம்முன்னு இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சகிக்கலையே. ஒன்றுமில்லை என்று சமாளித்து கொண்டு நகருகிறார் ராம். அடுத்தடுத்து சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜாதக பிரச்சனையை விடாமல் எழுப்புகிறாள் சரளா. ராம் அதிக ஆர்வம் காட்டாமல் மெத்தனமாய் இருக்க இருக்க அவள் அதை பற்றி பிடிவாதமாய் பேசுவது அதிகமாகிறது. கோபம் கூட வருகிறது. உண்மையில் ஜாதக பொருத்தம் பார்ப்பதில் உள்ள நம்பிக்கையை விட ஊரில் உள்ளவர்களுக்கு தாங்கள் அடியோடு மாறிவிடவில்லை, தங்களுக்கு சம்பிரதாயங்களை பற்றி ஒன்றும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம் என்பதை உணர்த்துவதற்காகவே எடுத்துக்கொண்ட உத்தியோ என்று பார்க்கிறார் ராம். வயதாக வயதாக மனிதர்களின் எண்ணமும் போக்கும் மாறுமாமே. அப்படியோ? ஒருவேளை தன் வீட்டு உறவினர்களுடன் போட்டி மனப்பான்மையோ, அல்லது தன் பெண் என்றவுடன் எல்லாம் நல்லபடியாக வேண்டுமே, எதையாவது விட்டுவிடக் கூடாதே என்ற ஒரு தாயின் ஆதங்கமாக கூட இருக்கலாம். இது எதுவும் இல்லாமல் அவளுக்கு இப்போது இப்படி ஒரு மூடு வந்து விட்டிருக்கலாம். தனக்குத்தான் இத்தனை முனைப்பு உதவாது யோசிக்கிறாராம். தான் விட்டு கொடுப்பதாக காட்டிக்கொள்ளாமல், சரி
சுமனையே ஒரு வார்த்தை கேட்டால் போயிற்று என்று பொதுவாக பதில் சொல்கிறார் ஒரு நாள். உடனே அவளை கூப்பிட்டு வருகிறாள் சரளா. எஸ் டாடி, கூப்பிட்டீங்களாமே? வந்து நிற்கிறாள் மகள். ஆர் யூ கோயிங் அவுட்? எஸ், இப்பதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்று வேறு மாதிரி அலங்காரம். கழுத்தில் பெரிய மணி மாலை, காதில் குருவி கூடு ஒன்று, ஒரு கை நிறைய வெள்ளி வளையல்கள், இடுப்பில் வளையம் வளையமாய் பெல்ட். ஒண்ணுமில்ல, உங்கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் செய்யணும்னு. அவர் நிதானம் சரளாவுக்கு பொறுக்கவில்லை. ரொம்ப நாளாச்சு மாமா ஜாதகம் அனுப்பி. கல்யாண விஷயமா என்று குறுக்கிடுகிறாள். யார் கல்யாணம் மம்மி? யார் கல்யாணமா? உன் கல்யாணம்தான். இந்த வீட்டுல வேற யார் இருக்கிறாங்க? ஓ, என் மேரேஜ பத்தியா? இன்ஃபேக்ட் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் மம்மி. வந்து கொஞ்சம் இருங்க, ஜஸ்ட் 1 மினிட். பரபரவென்று மாடிக்கு ஓடுகிறாள் சுமன். அந்த இடைவெளியில் பெற்றோர் இருவர் மனதிலும் என்னென்னவோ சிந்தனைகள். மூச்சிறைக்க கீழே வந்து ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து நீட்டுகிறாள் சுமன். நீலமணி கண்களுடன் ஒரு மேற்கத்திய இளைஞன் அதில் முறுவலித்து கொண்டிருக்கிறான். கூர்மையான நாசி, ஆழப்பதியும் பார்வை, கரும் பொன்னிற முடியுடன் வெகு வசீகரமாயிருக்கிறான். ராம் நிதானமாக படத்தை பார்த்துவிட்டு சுமனை ஒரு கேள்விக்குறியுடன் நிமிர்ந்து பார்க்கிறார். திஸ் இஸ் சாம். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். சரளாவுக்கு சொரேல் என்கிறது. வாட் நான்சென்ஸ் என்கிறாள். நான்சென்ஸா? நீங்க இப்பதானே என் மேரேஜை பத்தி கேட்டீங்க. அதுக்காக எவனோ முன்பின் தெரியாத ஒரு வெள்ளைக்காரனோட போட்டோவை நீட்டி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கோங்கிறையே. நம்ம குலம் என்ன, குடும்ப கௌரவம் என்ன? உங்க தாத்தா பெரிய பண்டிதரடி. அவர் வம்சத்துல வந்து நீ இப்படி நாசம். திடீரென்று என்ன இப்படி ஆரம்பித்து விட்டாள்? பொறு பொறு என்பது போல் ராம் பார்க்கிறார். சரளா கேட்பதா இல்லை. சரளாவுக்கு சொரேல் என்கிறது. வாட் நான்சென்ஸ் என்கிறாள். நான்சென்ஸா? நீங்க இப்பதானே என் மேரேஜை பத்தி கேட்டீங்க. அதுக்காக எவனோ முன்பின் தெரியாத ஒரு வெள்ளக்காரனோட போட்டோவை நீட்டி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கோங்கிறையே. நம்ம குலம் என்ன, குடும்ப கௌரவம் என்ன? உங்க தாத்தா பெரிய பண்டிதரடி. அவர் வம்சத்துல வந்து நீ இப்படி நாசம். திடீரென்று என்ன இப்படி ஆரம்பித்து விட்டாள்? பொறு பொறு என்பது போல் ராம் பார்க்கிறார். சரளா கேட்பதா இல்லை. என்ன கொழுப்பு இவளுக்கு! என்ன திமிர் இந்த மாதிரி ஒரு செயலில் இறங்க! சுமன் பதிலளிக்க முயல்கிறாள். பலன் இல்லை. நான் சொல்றப்பவெல்லாம் நீங்களும் மெத்தனமா தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேள். இப்ப பாருங்கோ. மறுபடி சுமன் வாயை திறக்கிறாள். வாயை மூடுடி அடங்கா பிடாரி. சரளா விடுவதா இல்லை. ஒரு ஆவேசம் வந்தாற் போல மேலே மேலே குற்றம் சாட்டுகிறாள். ராமுக்கே தர்ம சங்கடமாயிருக்கிறது. விசுக்கென்று எழுந்து நிற்கிறாள் சுமன். அம்மா, ஸ்டாப் இட். ஒரு கணம் அமைதி. அவள் வார்த்தைகள் அந்தரத்தில் தொங்குகின்றன. என்னை அக்யூஸ் பண்ணாதா? ஆமாம். அவள் குரலில் கண்டிப்பு தொனிக்கிறது. தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் உறுத்து பார்த்து கொள்கின்றனர். இப்போது சரளா பேச ஆரம்பிக்கையில் சுமன் புயலாய் குறுக்கிடுகிறாள். இதுவரையில நீ சொன்னது போதும். இப்போ யூ லிசன். ஆல்ரைட், நான் பண்டிதர் வம்சத்துல பிறந்தவளா இருக்கலாம். சோ வாட்? நான் அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்தேன். கொஞ்சம் உன்னையும் அப்பாவையுமே பார்த்து கொள்ளேன். ஒரு ஆசார பண்டிதருக்கு அடுத்த வாரிசுகள் மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையாவது உண்டா? நடை, உடை, பாவனை எதுலையாவது? இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும், அதுக்கு தமிழே வரமாட்டேங்கிறதுன்னு பெருமைப்பட்டுக்கணும். அத்தோடு மட்டுமா ஃப்ராக் போட்டுக்கணும், பாப் பண்ணிக்கணும். எல்லா விஷயத்திலேயும் அவளை காப்பி அடிக்கணும். நாகரிகம், பார்ட்டி, கிளப், சோசியல் லைஃப் எல்லாம் வேணும். ஆனா கல்யாணம்னு வரச்சே மட்டும் அப்பட்டமான இந்திய பெண்ணா, அதுலேயும் தமிழ் பெண்ணா மாறிடணும். அப்படி ஒரு மெடபார்பசிஸ் உருமாற்றம் எப்படி சாத்தியம்? நீயே சொல்லு. சுமனின் வேகத்தை கண்டு ராம் பிரமித்து போய் உட்கார்ந்திருக்கிறார். சரளா வலுவிழந்து மெல்ல கேட்கிறாள். முடிவு பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பெர்மிஷன் கேட்கணும்னு கூட தோணலையா? அவளை ஏறிட்டு பார்த்து கொண்டே ஒரு நிதானத்தோடு சாமின் போட்டோவை எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைத்து மூடுகிறாள் சுமன். அதே நிதானம் தவறாமல் மிக அழுத்தமாக சொல்கிறாள். அம்மா, நான் இன்னும் டீனேஜ் கேர்ள் இல்லை. எனக்கு வயசு 25. இதனால் வரைக்கும் நான் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதுக்கும், வெளியில போயிட்டு வர்றதுக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான தடையும் வந்ததில்லை. என் விருப்பங்களுக்கு நீ ஒரு முறையும் எதிர்ப்பு சொன்னதில்லை. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல ஏன் இஷ்டத்துக்கு விட்டிருந்த நீ
கல்யாணம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்துல என் வாழ்க்கை பூராவையும் பாதிக்கக்கூடிய சொந்த பிரச்சனையில குறுக்க நிப்பேன் என்று நான் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? மேலும் அந்த தாத்தா தலைமுறைக்கு நீங்கள் இவ்வளவு மாறலாம் என்றால் உங்களுக்கு என் தலைமுறை இன்னும் கொஞ்சம் மாறக்கூடாதுங்கிறது என்ன நியாயம்? அசாதாரண நியாயத்தோடு கூடிய கேள்வியை சர்வ சாதாரணமாய் கேட்டுவிட்டு அவர்கள் வாயடைத்து பார்த்து கொண்டிருக்கையிலேயே அந்த நீண்ட ஹாலை கடந்து படியிறங்கி போய் விடுகிறாள் சுமன். கேட்டுக்கொண்டாயா என்பது போல சரளாவை ஏறிட்டு பார்த்துவிட்டு நிதானமாய் பைப்பை சுரண்ட ஆரம்பிக்கிறார் ராம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.